ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. எப்படி அது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறைய வந்திருக்கு. புதுசு புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்டில். புதுசாக வந்திருக்கு. என்னன்னா சிம்பிளாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே தான். இன்வெஸ்ட் பண்ண தெரியல, பயமாக இருக்குது, தைரியமும் இல்லை, ஆமாம். பணத்தை போக்கிட்ட என்ன பண்ணுறது, ஆனால் லாபமும் வேணும், என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கப்போ எனக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, இந்தாங்க என் பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு ஆக மொத்தம் லாபம் பண்ணி கொடுங்க. ஏன்னா பாண்ட்ஸில் இல்லாத ரிட்டர்ன்ஸ், எஃப்டியில் இல்லாத ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலங்களாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸையும் நல்ல பெர்ஃபார்மனும் கொடுத்துட்ருக்காங்க. பட் பாஸ்ட் பர்சன்டேஜ், பாஸ்ட் ரெவென்யூ, பாஸ்ட் ப்ராஃபிட் எதுவுமே ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அது 100% பாஸ்ட்டில் நடந்தது ஃபியூச்சரில் நடக்கணும் இல்லை. பட் ஒரு நம்பிக்கை, ஓகே இவங்களால ஒரு நல்ல பர்சன்டேஜை கொடுக்க முடியும் அப்படின்னு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஒரு காரணம் தான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வார் நடக்குது, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னால் இந்த பக்கம் தாவுறாங்க. மோஸ்ட்லி ஏங்க இப்போ எஸ்டிடி இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, ட்ரேடர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வச்சுட்டு இங்கே போயிட்டு மல்லு கட்ட வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அமைதியாக உட்காருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஓகே, இதில்